ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியல்மியோட 11 ப்ரோ சீரீஸில் உள்ள ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மியோட ப்ரோ சீரீஸ் ரொம்ப நாளாகவே அவங்களோட அது ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் கிடையாது, ஒரு மிட்ரேஞ்ச் பட்ஜெட் ஃபோன் சீரீஸ் தான் அது வந்து அரௌண்ட் அந்த 10 to 15K ப்ராக்கெட்லேருந்து இப்போ அந்த 20 to 25K ப்ராக்கெட்டுக்கு வந்திருக்கு. இதோட சீரியஸ் காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்மியோட நோட் சீரீஸ், ரைட் ஃப்ரம் ரெட்மி நோட் 7 ப்ரோலேருந்து அதுக்கு ஈக்குவலாக ரியல்மி 3 ப்ரோ விட்டாங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் மட்டும் பெருசாக எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பயங்கரமாக கம்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு நமக்கு ரெட்மியில் நோட் 12 ப்ரோ ஒரு பயங்கரமான ஃபோனாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு பதிலாக ரியல்மி என்ன கொடுத்துருக்காங்கன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோனோட ஓவர்வியூவை டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக பார்த்துருவோம். இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் மெயின் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை எடுத்தோன்னே பார்த்துருவோம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. அதாவது கேமராஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 200 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. 200 மெகா பிக்சல் இதோட காம்படிட்டர் ரெட்மி நோட் 12 ப்ரோலையும் இருக்குது. ஆனால் அதை விட இதில் ஒரு ஸ்டெப் பெட்டராக தரேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. வில் கெட் டீப்பர் இன்டு இட். அதாவது மெயின் சென்சரோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு 200 மெகா பிக்சலுக்கான சாம்சங் ஐசோசெல் HP3 அப்படின்ற ஒரு சென்சர். இது வந்து ரொம்பவே ஒரு லார்ஜான சென்சர். இந்த பிக்சல் பின்னிங்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது இந்த 48 MP கேமரா, 64 MP கேமராலாம் 4 பிக்சலை ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஒரு 12 MP இமேஜ், 16 MP இமேஜ் மாதிரி அவுட்புட் கொடுக்கும். இதில் 200 மெகா பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ இது 4 பிக்சலாக ஒன்றா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, 9 பிக்சலாக ஒன்றா சேர்க்கலாம். இது எப்படி நினச்சாலும் பண்ணலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200/4 என்ன வரும், 50 வருமா? ஸோ இது வந்து பிக்சல் பின்னிங் பை 4 பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 50 MP ஃபோட்டோ கிடைக்கும். ஸோ இந்த 200 MP கேமரா வச்சு நீங்கள் ஒரு 200 MP ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு 50 MP ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை நோனா பின்னிங் 9 பிக்சலை ஒன்றா சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 200/9 போட்டால் என்ன வருது, 22. ஒரு 22 MP ஃபோட்டோ எடுக்கலாம். இதை வந்து 12 MPக்கு எடுக்கணும்னா அதுக்கு எத்தனை பிக்சல் பின் பண்ண முடியுமோ எடுத்து அது ஒரு நீட்டான அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த பிக்சல் பின்னிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த ஹை ரெசல்யூஷன் சென்சர்ஸ் எல்லாம் ஃபோனுக்குள்ளே வைக்கும்போது பிக்சல் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். இதனால் நீங்கள் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்குமே தவிர அஸ் அ ஃபோட்டோவாக அதை பார்க்கும்போது ரொம்ப கச்சமச்சான லைட்டாக ஐ ப்ளீஸிங்காக இருக்காது. ஐக்கு ப்ளீஸிங்காக இருக்கணும்னா மெகா பிக்சல்ஸை விட இண்டிவிஜுவல் பிக்சல்ஸோட சைஸ் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு முக்கியம். ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் இந்த பிக்சல் பெண்டிங்கிற டெக்னாலஜி. ஸோ இந்த ஃபோனில் இவ்வளோ லார்ஜான மெகா பிக்சல்ஸ் இருக்கிறதுனால, கூடவே இது ஒரு பெரிய லார்ஜான சென்சாராக இருக்கிறதுனாலையும் இப்படி மல்டிபிள் ரெசல்யூஷன் மோட்ஸ்க்கான ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இந்த ப்ரோ மோடுக்கெலாம் போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி இந்த ஃபோனோட மைதி கேமராஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான சென்சார்ஸ் தான். ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துட்டாங்க வழக்கம் போல். அதே மாதிரி ஒரு 2 MP மேக்ரோ சென்சார் தேவையே இல்லாமல். செல்ஃபி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு 32 MPக்கான சோனி IMX615 சென்சார் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய சென்சார் தான். இத்தனை நாளாக அந்த 16 MP IMX471 யூஸ் பண்ணி இப்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். பட் கேமரா வந்து பார்த்து யாரும் டிசீவ் ஆகிடாதீங்க. பின்னாடி டிசைன் வந்து ரொம்ப பெருசாக அந்த ஃப்ளாக்ஷிப் ஹுவாவே ஃபோன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சர்க்குலர் டிசைனில் ஃபோனே கேமரா தான் இருக்குன்ற லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப டிசீவிங்கான ஒரு டிசைன் தான். மெயின் கேமரா மட்டும்தான் அதில் கொஞ்சம் பேசிக்கிற மாதிரி விஷயம். பிகாஸ் அதுக்கு ஈக்குவலாக ஒரு 200 MP மெயின் கேமரா இருக்கும்போது கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே கன்சிடரிங் தட் இந்த ஃபோன் வந்து ஒரு அண்டர் 30K இந்த ரேஞ்ச் பட்ஜெட்டில் வரதுனால இவங்க இந்த சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ரியல்மி ஃபார் பிரிங்கிங் திஸ் 200 MP கேமரா இன் திஸ் பட்ஜெட். இதில் அவங்க ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெட்மியை விட அப்படின்னு சொன்னல. அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, ரெட்மிலையும் இதே 200 MPக்கான சென்சார் தான் இருக்குது. அதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் பேர் சாம்சங் ஐசோசெல் HPX. ஸோ இந்த 200 MPயோட ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் சென்சார் இது. பட் ரியல்மியில் HP1 HP2 தாண்டி HP3 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நல்லா ஆப்டிமைஸ்டான பெட்டரான ஒரு சென்சாரை இதே பட்ஜெட்டுக்கு ரியல்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராஸ் பற்றி ரொம்ப பேசிட்டோம். கேமராவோட மற்ற கேப்பபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். மெயின் கேமராவால் 4K வீடியோ எடுக்க முடியும். பட் இந்த சிப்செட்டால் 4K 30 FPS தான் சப்போர்ட் பண்ண முடியும். சிப்செட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து நான் வரேன். ஸோ 4K 30 FPS ஃப்ரண்ட்டில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃபார் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் அது வந்து ரியல்மி 9 Pro Plusல கொடுத்துட்டு அண்ட் தென் 10 Proவில் தூக்கி இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட நெக்ஸ்ட் யூனிக்கான ஃபேக்டர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட சிப்செட் தான்.
ஸோ சிப்செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படின்ற ஒரு புது சிப்செட் தான் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nm ஃபேப்ரிகேஷனில் பண்ண சிப்செட், ஒரு மீடியாடெக் சிப்செட், ஒரு ஆக்டோகோர் கான்ஃபிகரேஷனில் வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுக்கு கம்பேரபிளாக இருக்கும் அப்படின்னா இது வந்து இட்ஸ் நத்திங் நியூ, நத்திங் அமேசிங்லி பவர்ஃபுல் இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்னாப்ட்ராகன் 778G 778G ப்ளஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த நத்திங் ஃபோனு, இந்த பிக்சல், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. Antutuல அரௌண்ட் 5 லட்சத்துக்கிட்ட எடுத்திருக்கு, விச் இஸ் ரியலி குட். அது வந்து இது வந்து எந்த ரேஞ்ச் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னால் எதுவுமே உங்களுக்கு பெருசாக லேக் ஆகிடாது. டே டு டே யூசேஜில் லேக் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வர வாய்ப்பே இல்லை. ஹெவி கேமிங்கில் வேணால் ஃப்ரேம் ட்ராப் இருக்கும், அதாவது இன்கன்சிஸ்டன்ட் ஃப்ரேம்ஸ் இருக்கும். இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வீக்கான ஃபோன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டீங்கனாலே இது பக்காவான ஃபோன் தான். அப்போ ஃப்ளாக்ஷிப்புக்கும் பட்ஜெட்டுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயம், இந்த கேமிங், இந்த கேமரா, இந்த விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு வித்தியாசம் வருது. கேமிங்கில் எப்படின்னா இப்போ நான் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ஆடுறேன்னா எனக்கு 60 FPSல வச்சு ஹையஸ்ட் கிராஃபிக்ஸில் ஆடுவேன். ஆடும்போதும் 60 FPS அப்படியே மெயின்டைன் ஆகும். இதே இந்த ஒரு பட்ஜெட், இந்த ஒரு 30,000 ரேஞ்ச், இந்த 778G உள்ள ஃபோனு, இது இந்த 7050 இந்த ஃபோனு, இதெல்லாம் ஆடும்போதும் எனக்கு அந்த ஹை கிராஃபிக்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த காலத்துக்கு வந்துட்டோம். பட் என்ன அது 60 FPS மோடு வச்சாலும் அது 60ல் நிற்காது, அங்கங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். 60லேருந்து 45 வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இந்த ஒரு கேப்பை மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணமே தவிர அது ஒன்றும் அவ்வளோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வீக்காக இந்த காலகட்டத்தில் எந்த சிப்செட்டுமே கிடையாது. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒன் பாயிண்ட் டு பி நோட்டட், ரீசெண்டாக நாங்கள் போக்கோ F5 பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த பட்ஜெட்டில் இருந்துட்டு வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் தான் உங்களுக்கு. நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் மேலே பட்டன் கொடுக்குறேன், அதில் வெளியே போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நவ் கம்மிங் பேக் டு திஸ் ஃபோன், சிப்செட் பற்றி பார்த்துட்டோம், கேமராஸ் பற்றி பார்த்துட்டோம். வேறு என்ன நல்லா இருக்குன்னா டிஸ்பிளே. இந்த காலத்தில் 20,000 ரூபாய்க்கு மேலே எல்லா ஃபோன்லேயுமே டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. பட் சொல்ல வேண்டியது கடமை இல்லையா, ஸோ சொல்லிடுறேன். ஒரு 6.7 inch டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டோட, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட, வித் 950 nits பீக் பிரைட்னஸ். ஸோ இது வந்து பெஸ்ட் இந்த ரேஞ்ச் டிஸ்பிளே கிடையாது கண்டிப்பாக, பிகாஸ் 1000 nits பீக் பிரைட்னஸோட பல டிஸ்பிளே இதே பட்ஜெட்டில் ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்டோம். பட் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, 950க்கும் 1000க்கும் எவ்வளோ வித்தியாசம். ஒரு நல்ல 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு கர்வ்டு பேனல். ஸோ 10 Pro ப்ளஸ்லேருந்து Realme வந்து இதை ஒரு நார்மாக மாற்றிட்டாங்க. அண்டர் பட்ஜெட் கர்வ் டிஸ்பிளேஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அண்ட் என்ன கேட்டால் இது ஒரு நல்ல விஷயம் ஃபார் டெக் என்தூசியாஸ்ட். நீங்கள் டென்ஷன் ஆவீங்கன்னு தெரியுது, இந்த கர்வ் டிஸ்பிளேல ஆக்சிடென்டல் டச்சஸ் நடக்கும் அது இதுன்னு. பட் திங்க் அபவுட் இட், கர்வ் டிஸ்பிளேஸ் எப்போவுமே ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்கான டொமைனாகவே இருந்திருக்கு. ஃபோன் வந்து கம்மி பட்ஜெட்டை வாங்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கணுன்ற ஐடியா ஆசையில் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. பட் இந்த கர்வ் டிஸ்பிளேயோட டிஸ்அட்வான்டேஜஸ்னால இப்போ வர வர ப்ரீமியம் ஃபோன்ஸ்லேயே அதை குறைச்சிக்கிட்டே வராங்க. பேருக்கு கர்வ்னு இருக்குது, ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கர்வாகவே தெரியல. பட் இதெல்லாம் ட்ரையே பண்ணாதவங்க இப்போ தான் ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்கும் போது இந்த பட்ஜெட்டில் கர்வ் டிஸ்பிளேஸ் கொண்டு வருது நிறைய பேருக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் a குட் மூவ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தாச்சு. ஸோ இந்த ஃபோனில் வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, பேட்ரி சார்ஜிங் செக்மெண்ட் பற்றி பார்ப்போம். பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரி, அகெயின் 1 up பெட்டர் தென் Redmi Note 12 Pro. அதில் 4800 சம்திங் கொடுத்துருந்தாங்க, இதில் 5000 mAh ஸ்டாண்டர்ட். நாட் டூ பிக், நாட் டூ ஸ்மால், பர்ஃபெக்டான சைஸ். அண்ட் சார்ஜிங் வந்து ரியல்மி வந்து 100 watt சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்களால ரெட்மியோட கம்பீட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ரெட்மி 120 watt தராங்க. பட் கமான், கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். 100 wattன்றது இட்ஸ் ஆல்ரெடி குவைட் ஃபாஸ்ட், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. அண்டர் ½ an hour கீழேயே உங்கள் ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிவிடுங்கும்போது அதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அவைலபிளாக இருக்குது. ஒரு 5000 mAhக்கான லித்தியம் பாலிமர் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன மிஸ்லேனியஸ் ஸ்டஃப் இந்த ஃபோனை பற்றி என்ன இருக்குன்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஹை குவாலிட்டி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக் இதில் இல்லை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த பட்ஜெட்டில் போக்கோ மட்டும்தான் அதை தராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சின்ன சின்ன இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். டிசைனில் ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் இந்த பட்ஜெட்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபோன்ஸ்னால் இது ஒன்று தான். ஒன் ஆஃப் திலாம் இல்லை, என்ன கேட்டால் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபோன் இதுதான். பயங்கர ப்ரீமியமாக ஒரு ஃப்ளாக்ஷிப் வச்சுருக்க லெவலுக்கு ஃபீல் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையாகவே அவங்கள பாராட்டணும். பிகாஸ் இவங்க ரியல்மி வந்து இந்த பயங்கர ஃப்ளக்சுவேஷனில் பெரிய ஆளுங்க. 9 Pro ப்ளஸில் கிளாஸ் பேக் கொடுத்தாங்க, 10 Proவில் மறுபடியும் பிளாஸ்டிக் கொடுத்தாங்க, இந்த வாட்டி லெதர் கொடுக்குறாங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மிஸ்செலேனியஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் கொடுத்துருக்க நோட்டபிளான சில விஷயங்கள். இதில் கொடுத்துருக்க USB Type-C வந்து ஒரு USB 2.2 தான். பிகாஸ் இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்ஜெட்டில் பீப்புள் வந்து USB 3 ஃபாஸ்டர் USBs கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரியல்மி இன்னும் அதை பண்ணலை. அண்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை கேட்ட மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27,999, அதாவது 28,000 ரூபீஸ்க்கு Realme 11 Pro ப்ளஸ்ஸையும் ரெகுலர் Realme 11 Pro வந்து 24,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ Pro ப்ளஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே Redmi Note 12 Pro அந்த Note 12 சீரிஸ் அந்த காம்படிஷனோட எக்ஸாக்ட் சேம் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிமிலராக. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் இந்த பட்ஜெட்டுக்கு வர்த்தா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த் தான். ரியல்மி வந்து இந்த ப்ரோ ப்ளஸ் சீரீஸில் மட்டும் என்றைக்குமே ஃப்ளாப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. Redmi Note 12 Pro விட கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஃபோனாக இது அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ பேக் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.